எனக்கு என்ன வந்தது, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜெனரேஷன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம், விசாரிக்கிறோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கின்றோமா என்று. பிரியமானவர்களே, கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு கற்பிக்கின்றது. இன்னைக்கு நம்ம பாரமே பெருசா இருக்கு பிரதர், நாம எங்க போய் இன்னொருத்தவங்க பாரத்தை சுமப்போம்? நம்ம அவங்கள பார்த்தா கூட அப்படி 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 நழுவி அப்படி போயிடுவோம். அப்படி அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பல பேர் உட்கார்ந்து காத்திருப்பது, ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ அந்த விசாரிக்கிறதுக்கு. இந்த காலகட்டத்தில், நிர்விசாரமான காலகட்டத்தில் எனக்கு என்ன வந்தது, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜெனரேஷன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம், விசாரிக்கிறோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கின்றோமா என்று. நாகமான் என்கின்ற சீரியா தலைவன், அவன் படைத்தலைவனுடைய வீட்டிலே ஒரு பணிப்பெண் இருக்கிறார். அவள் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த யூத பெண். ஆனாலும் அவங்க அங்க இருக்க அதிபதி ஒரு ஒரு சரும வியாதியினாலே, குஷ்டரோகத்தினாலே கஷ்டப்படுகிறதை பார்த்ததுமே அவள் சொல்லுகின்றாள், இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே என்று சொல்லி அதற்கு தீர்வு கொடுக்கின்றாள். நீங்க எங்க ஊருக்கு போங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க குணமடைவீங்க அப்படி என்று சொல்லி. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இருந்தா நாகமான் குஷ்டரோகத்திலே மரித்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு நாம் நாகமானை குறித்து பேசுகிறோமே, ஆனால் அது அந்த சிறு பெண் செய்த ஒரு நல் காரியமாக இருக்கின்றது. நம்மளால இயன்ற மட்டுமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், மற்றவர்கள் பாரத்தை சுமக்கிறவர்களாய் நாம இருக்க, அவங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி செய்யும் பொழுது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் தரித்து கொள்கிறோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கர்த்தாவே நிர்விசாரமாய் இராதபடிக்கு விசாரிக்கக்கூடிய ஒரு கூட்டமாய் இருக்க கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.